ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களில் நிறைய பேத்துக்கு வந்து இந்த அடுத்து வர மெடிக்கல் சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய வெயிட் வந்து ஒரு பிரச்சனையாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது வந்து சிலர் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க, வெயிட் கம்மியாக இருக்கீங்க, சிலர் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து இங்கே எப்படி ஏற்றுக்குவாங்க, எப்படி எடுத்துக்குவாங்க, ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேல் மேல் ஆவரேஜ் பாடி வெயிட் இன் கிலோகிராம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைட் இன் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இங்கே ஏஜ் இன் குரூப்ஸு 18லேருந்து 22 வரலும் ஒரு குரூப்பாக வச்சுருக்காங்க. அடுத்தது 23 டு 27 ஒரு குரூப்பு, 28 டு 32. ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 156. ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக 170 சென்டிமீட்டர் இருக்கணும் இல்லையா, அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். 170 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 18லேருந்து 22 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 52 கேஜி மினிமம் வந்து 52 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 64 வரலும் இருக்கலாம். அடுத்தது உங்களோட ஏஜ் 23லேருந்து 27க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு 170 சென்டிமீட்டரில் இருக்க ஆள் வந்து மினிமம் 54 கேஜும் மேக்ஸிமம் வந்து 66 வந்து இருக்கலாம். அடுத்தது 28, இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. இன்கேஸ் 28 பார்த்துலாம். 28லேருந்து 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஆள் 56 கேஜிலேருந்து 68க்குள்ளே வந்து இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேஜி வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு வெயிட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 172க்கு அப்புறம் 170க்கு அப்புறம் 172 கொடுத்துருக்காங்க, 174 கொடுத்துருக்காங்க, 176, 168, 178, 180, 182, 184, 186, 188, 190. ஓகே, 190 வரலும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஃபீமேல் ஆவரேஜ் பாடி வெயிட் இன் கிலோகிராம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் ஹைட்ஸ் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 158லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 40.5 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 49.5 இருக்கணும். இது 18லேருந்து 22 வயசு இருக்கவங்க. அதே போல் 23லேருந்து 27 இருக்கவங்க பார்த்திங்கன்னா 42லேருந்து 51க்குள்ளே இருக்கணும். 28லேருந்து 32க்குள்ளே 43லேருந்து 53க்குள்ளே இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 160, 160, 163, 165, 168 இது எல்லாத்துக்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் வந்து ஹைட்டை பற்றி பேசும்போதே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் பண்ண மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் height, weight and chest is the responsibility of the physical standard board டெஸ்ட் போர்டு. ஓகே, பிஎஸ்டியோட போர்டு அவங்களோட தான் வேலை, டாக்டர்ஸோட வேலை கூட இது கிடையாது அப்படின்னு சொல்லி கிளீவாக சொல்லியிருக்காங்க. இது எல்லா எக்ஸாமுக்கும், ஆஃபீஸர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை கான்ஸ்டபிள் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஆஃபீஸர் வில் நாட் பி பார்ட் ஆஃப் த பிஎஸ்டி போர்டு போத் த மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஓகே, இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Recruiting medical officer will mention physical standard in the medical examination form as a record by the PST board. ஓகே, அவங்க கொடுத்த அதே மெஷர்மெண்ட் வந்து இவங்க எழுதுவாங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா in borderline, in case of overweight, BMI should also be considered to arrive at the conclusion and variation of 5 kg plus or minus from the minimum maximum limit may be accepted. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டில் வந்து அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ மினிமம் வந்து பார்த்தோம் இல்லையா, மினிமம் வெயிட்லேருந்து மேக்ஸிமம் வெயிட், மினிமம் வெயிட்லேருந்து 5 கேஜி வந்து கம்மியாகவும் இருக்கலாம், மேக்ஸிமம் வெயிட்லேருந்து 5 கேஜி வந்து அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் வெயிட் வந்து நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியோ, இல்லை நான் அண்டர் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியோ நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த வீடியோ. இதுலேருந்து நீங்கள் வந்து செஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதில் வந்து உங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா வெயிட்டை பற்றி பெருசாக கேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான், அதை சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஆல் தி பெஸ்ட்.